நம்பவே முடியல. அவங்க டீம் ஒர்க்க பாத்தீங்களா? இல்லையா பின்ன ஒவ்வொரு வருஷம் போட்டியிலும் இவங்க தானே சாம்பியனா இருக்காங்க. இது வரைக்கும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க தோத்ததே கிடையாதுப்பா. வழக்கம் போல இன்னைக்கு நீ எங்களை ரேஸ்ல தள்ளி விடலான்னு பாக்குறியா? ஏன் கூடாதா என்ன? உனக்கே உயரத்தை பார்த்தா பயமா? இது உண்மையிலேயே பெரிய ரேஸ் பாம். அதனால நாம ஒற்றுமையா செயல்படணும். நீ உயரத்துக்கு பயந்தீனா முடியாது. கமான், முன்னால முடியும். நீ கவனம் செலுத்தினா மட்டும் போதும். ஆனா பயப்படக்கூடாது. இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி வீடியோ கேம் கிடையாது. இது உண்மையிலேயே ரேஸ். சாதாரணமான விஷயம் கிடையாதுப்பா. நீ உண்மையிலேயே அவங்க அளவுக்கு ரேஸ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய திறமை வேணும்பா. உண்மையை ஒத்துக்க, நீ அவங்க அளவுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் திறமையானவன் கிடையாது. அதுவும் இல்லாம உனக்கு ஒரு டம்மியான ஃப்ரெண்ட் இருக்கான். இவனை வச்சுலாம் அவ்வளவு ஹைட்டுக்கு போகவே முடியாது. ஒரு வகையில அவ சொல்றது உண்மைதான். ஆனா ஓகே கேளு, நீ உண்மையிலேயே ஒரு பெரிய மேட்ச் ஜம்பர் தான். அதோட இந்த சிட்டிலேயே நான் தான் பெஸ்ட் ரேசர். இன்னைக்கு நீ விருப்பப்பட்டா என்னோட பார்ட்னரா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன பண்ணணும்ப்பா சொல்லுங்க. ஓ கியரை தயார் பண்ணிக்க. இன்னைக்கு நடக்க போற ஹானாக் லேக்ல நீ ஜெயிக்கணும். யாரு அந்த பயங்கரமான ஜம்பர்ஸ் கூடவா? ரேஸ்ல ஜெயிக்க உனக்கு நான் ஒரு ரெட் டிராகன் துணைக்கு அனுப்புறேன். அந்த டிராபிய வின் பண்ணி நீ எனக்கு கொண்டு வரணும். அந்த டிராபில அப்படி என்னப்பா முக்கியம் இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி, குறிப்பா மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் நடந்த யுத்தத்துல சக்தி வாய்ந்த இந்த டிராகன் தான் வெற்றிக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுது. மத்ததுங்களுடைய டிராகோனியம் பவரை அதுங்களுக்கு எதிராக மாத்தக்கூடிய சக்தி அதுங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு டிராகன் யுத்தத்திலையும் இதோட சக்தி தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான், அதாவது இந்த டிராகன் போஸ்டர் மூலமா தான் அதை அழிச்சிருக்காங்க. இதுல ஒரு வதந்தி இருக்கு, ஆனா அது உண்மைதான். இந்த போட்டியில கிடைக்க போற ஹாண்டா அதுக்கான கீன்னு நான் நம்புறேன். அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. இதோட சக்தி என்னன்னு தெரியாம இத ஒரு வெற்றி கோப்பைன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு இத பத்தி நல்லா தெரியும். இது மட்டும் என்னோட கைக்கு கிடைச்சதுன்னா இதுங்களை மனிதர்களுக்கு எதிராக தூண்டிவிடவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள. ஓகே ஆர்த்தா, இப்ப நீ தயாரா இரு. மேக் எனர்ஜி என்னங்கறத கண்டுபிடிச்சு அத பேலன்ஸ் பண்ணு. என்னடா முடியல. சத்தியமா முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காட்டா ஜம்பிங் ரேஸ்ல சரியான காட்டானாமா. அவனோட ஜம்ப்ல இது வரைக்கும் தோல்வியே இருந்தது இல்ல. ரேசிங் அகாடமி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அதுல பெரிய பட்டமே வாங்கியிருக்கான். பாம் என்ன? அந்த காட்டா உன் பின்னாடி தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஹலோன்னு தானே சொல்லுவாங்க? ஆமா, அதான் சொல்ல வந்தேன். ஹலோ, நீங்க சொல்லிட்டு இருந்த காட்டா நான் தான். என்னோட ஃபேன்ஸை சந்திக்கிறது தான் என் லைஃப்ல எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லுவேன். ஓகே, குட் லக். ஏன்னா உங்களுக்கு லக் தான் தேவைப்படும். ஏதோ பெரிய வீரன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தான் சீன் போடுறான். சீக்கிரம் அடுத்த டார்கெட் நம்மளுக்கு தான். இதுதான் மூளைய பயன்படுத்துறதோ? பொசிஷன்ல இருக்கு. சீக்கிரம் கைன். அச்சச்சோ, அடுத்த ட்ராக்ல ஒரு ரேஸ் டிராகன் இருக்கு. ஜாக்கிரதை, நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க. இங்க ஒரு ரேஸ் டிராகன் இருக்கா, அது ஓர் கடை தான் பின்தொடருது. பரவாயில்லையே, நல்ல
பண்ற? அதை செயல்படுத்து கெயின். என்ன நடக்குது? ஏன் நம்ம ஸ்லோ ஆயிட்டே வரோம்? காட்டா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ இதை வேணும்னு தானே செஞ்ச அர்த்த பெண்? என்ன நானா? நான் ஜெயிச்சிட்டேன். இந்த காட்டா இது வரைக்கும் ரேஸ்ல தோத்ததே கிடையாது. நான் தோத்ததை விட அவன் ஜெயிச்சதான் என்னால தாங்க முடியல. டிராகன் பூஸ்டர் இடைவேளைக்கு பிறகு நாம ஏன் இந்த பிரச்சனைய டிராகன் சிட்டியோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட விட்டுறக்கூடாது? அவங்களால அவ்வளவு தூரம் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாம அவங்களால இவ்வளவு பெயினை தாங்கவும் முடியாது. நான் சொல்றது சரிதானே? அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்றத நம்ம கேட்கணுமா? அட என்ன கொடுமைப்பா இது. இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. தொடர்ந்து உள்ள போகணும். அந்த மாதிரி நானும் உள்ள போக எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பொண்ணுக்கு உதவி பண்றதா? ஏய், தயவு செஞ்சு 2 பேரும் உங்க வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? என்ன ரெடியா? கலக்கல் லேண்டிங் தான். இல்ல, இது பேட் லேண்டிங். சார்ஜோன், முடிங்க அவனை. ஏய், அடடா, யாரு வந்திருக்காங்க பாத்தீங்களா? இவ்வளவு திறமையான வீரர் திருடுறது தப்பு இல்லையா? ஆமா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இவங்களை கொண்டு போங்க. இந்த இடத்துல பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. வேற யாராவது கூட வருவாங்க. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம் டிராகன் பூஸ்டர்? பாதுகாப்பா இருக்கா? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. Good. உனக்கு நான் உதவி பண்ண இப்ப ரெட் டிராகனாக அனுப்பி வைக்கிறேன். அவசரப்பட்டு நீயா எதையும் பண்ணிடாத. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ற அனுபவம் உனக்கு இன்னும் வரல. அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கடினமான அனுபவம். அதை பயன்படுத்தினா பெரிய பிரச்சனையே வரும். குறிப்பா சொல்ல போனா பெரிய போரே வரும். அடேங்கப்பா, டிராகன் பூஸ்டருக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. உனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏய், இங்க பாருங்க. ஓ, நீயா? என்ன நீயான்னு கேக்குறேன். உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். உன்னோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் கிரேட் காட்டா. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது காட்டா. உன்னோட அந்த ஹார்ன் சாதாரண ஒரு ட்ரோஃபி மட்டும் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது. ஆனா அந்த மோட்ரேட் அந்த ஹார்னை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொன்னதை கேட்டோம். அது மூலமா ஏதோ ஒரு பயங்கரமான டிராகன் வெளிப்படுங்கிறாங்க. அதனால மனித யுத்தம் டிராகன் தொடங்குங்கிறாங்க. இதை விட நல்ல விஷயம் வேணுமா? இப்பவாது உங்களுக்கு புரியுதா அந்த டிராஃபி நான் ஏன் வேணும்னு கேக்குறேன்னு? அது மட்டும் இல்லாம என்னோட குரூப் என்ன நம்பிதான் இருக்காங்க.
நாங்க உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். ஹீரோஸ் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. சரி பசங்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் ஒரு அறிவு ஜீவிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த சுவரு கனமாவும் உயரமாவும் இருக்கு. இந்த செவரை தாண்டறதுக்கு அவங்க அளவுக்கு நம்மால வேகமா செயல்பட முடியாது. அதனால நாம இந்த என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து உதவி பண்ணுங்க. நான் திரும்ப உள்ள போய் ஆர்த்தாக்கு உதவி பண்ணனும். ஓகே, சரி. நீ உங்களை பாத்துக்க. நான் போய் அந்த டிராஃபி எடுக்கிறேன். என்ன? ஆனா நான் தனியா எப்படி இதை சாதிப்பேன்? காட்டா நில்லு. டிராகன் பூஸ்டர் இடைவேளைக்கு பிறகு. இத்தனை பாத்திரத்தையும் கழுவுறது டிராகன் பூஸ்டர் தொடர்கிறது. சீக்கிரம் அவன் கதையை முடிச்சிடுங்க. எதையாவது தேடிட்டு இருக்கியா? வேலையை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு போ. இல்ல காட்டா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. உனக்கு வேணா அந்த டிராஃபி கிடைச்சிருக்கலாம். ஆனா நீ இப்ப ரேஸ்ல தோத்துட்ட. அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாத. உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொன்னா கேளு. உன்னால கூட தான் முடியாது. சகிக்க முடியலங்கிறத விட அது பயங்கரமானது நான் நினைக்கிறேன். நீ இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் இங்கிருந்து போக போறேன். இந்த ஆட்டம் இன்னும் முடியல பைன். அப்படின்னா நான் சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடுறேன். அவகிட்ட போன பிச்சு வந்துச்சு. உடனடியா உன்னோட கீரை கீழே போட்டு, இல்லனா அது உன்னை கட்டுப்படுத்தும். அது உன்னோட டிராகோனியம் எனர்ஜியை உனக்கு எதிராவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்றத கேளு. அது ரொம்ப ஆபத்தானது. உன்னோட சக்தி அது உனக்கு எதிராவே பயன்படுத்தக்கூடியது. நான் சொல்றத இப்பவாது கேளு. நிஜமாவா? உண்மைதான், என்ன நம்பு. வணக்கம் டிராகன் நாட்ட. பாத்தியா, எல்லாத்தையும் கீழே போட்ட பாத்தியா? காஜா மோட்ரேட்
தயவு செஞ்சு நீ அந்த ஹார்னை மறந்துரு. இது ஒண்ணும் உன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுல எங்களோட வாழ்க்கையும் இந்த சிட்டியோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. இப்போ எங்களுக்கு உன் உதவி தேவை. சொன்னா கேளு. சண்டை போறதை நிறுத்துங்க. சண்டை போட விரும்பல. அதையே திருப்பி அனுப்பிருச்சு நம்ம போ. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆமா, அந்த டிராகன் பூஸ்டர் எங்க போனா? Hey friends. Hey, இது ஹார்ன் ஆஃப் லீப்ரஸ் தானே? பேசாம நாம இந்த பாதுகாவலர்கள்கிட்டயே ஒப்படைச்சிடலாமே. நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இங்க ஒரு சூப்பர் சண்டை நடந்தது தெரியுமா? டிராகன் பூஸ்டர் வர வந்திருந்தான். ஓ, மறுபடியும் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா? ஓ, போச்சு போ. ஆமாடா, போகும்போது நம்ம சூப்பர் டீம் அவங்கிட்ட சொன்னோம். அவருக்கு நம்ம பெருமை தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? நம்ம டீம் அந்த அளவுக்கு சிறந்தது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஹீரோவா இருக்கிறவங்களுக்கும் சில நேரம் உதவி தேவை. கண்டிப்பா ஒன்னா இருந்தா ஜெயிக்கலாம். இனி வெற்றி நமதே. சொதப்பிட்டானா?